Exercise 3.1 problem number 7. Find the area bounded by the curve y is equal to x square and the line y is equal to 4. So this is the first curve y is equal to x square. So this is x square is equal to y. It means a parabola, open upward parabola, x square is equal to y. So line y is equal to 4. In the 4. So y is equal to 4. So இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா இது வந்து இங்க 0 ன்னு இருக்கும். y is equal to 0. இந்த ஏரியா தான் நம்ம என்ன பண்ணனும் இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணனும். போன ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால இத மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க எது ஸ்பெசிஃபை பண்ணனால ஃபுல் ஆஃப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இந்த 0 to 4 இந்த ரீஜியன் and இந்த ரீஜியன். சோ இத பார்த்தோம் அப்படினா இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் நமக்கு எப்படி இருக்கும்னா சேமா தான் இருக்கும் because it is symmetric. So அப்ப என்னன்னா இந்த ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் அதோட வேல்யூ தான் இதுவும் இருக்கும். சோ அப்ப டபுள் தி வேல்யூவா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏரியா is equal to so லிமிட் பார்த்தோம் அப்படினா y is equal to 0 y is equal to 4. So y ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல x into dy தான் ஃபார்முலா. சோ இங்க 2 மல்டிப்ளை பண்றோம். ஏன் அப்படினா இதுவும் சேம். சோ அப்ப இதோட இதுதான். சோ அப்ப ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும் அதோட டபுள் தான் இன்னொரு வேல்யூ. சோ இங்க x ஓட வேல்யூ நமக்கு டைரக்ட்டா இல்ல. So x is equal to root and say portion root y. அதை apply பண்ணிக்கலாம். So it is equal to 2 into limit 0 to 4. Instead of x பதிலா square root of y into dy. So 2 0 limit 0 to 4 root y எப்படி எழுதிக்கலாம் y power 1 by 2 into dy. So 2 into so y power 1 by 2 integrate பண்றோம் அப்படினா 1 by 2 plus 1 by 2 plus 1 limit 0 to 4. So for 2 y power so 1 by 2 plus 1 add பண்ணோம் அப்படினா 2 LCM இத cross multiply பண்ணுவோம். அப்ப 1 plus 2 is equal to 3 by 2. So direct y power 3 by 2 3 by 2 ன்னு எழுதிக்கலாம். limit 0 to 4 is equal to 2 into இத வந்து reciprocal பண்ணா 2 by 3. அதுக்கு அடுத்து y power 3 by 2 limit 0 to 4 upper limit first apply பண்றேன். So 4 power 3 by 2 minus lower limit 0 power 3 by 2. So இது 0 வா தான் இருக்கும். So 4 by 3 இந்த 4 எப்படி எழுதுறேன் அப்படினா 2 ஸ்கொயர். So எதுக்குன்னு தெரியும் நமக்கு இந்த இடத்துல கேன்சல் ஆகுது. இதுனா நமக்கு ஈஸியா கேன்சல் ஆயிடும். So it is equal to 4 by 3 into 2 cube. So 4 into 2 cube value 8 by 3. 8 4s are 32 by 3 square units. See the number answer.